எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த மாடு எவ்வளவு பால் கறக்குது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா தலசம் எழுத்து வந்து எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கறக்கும். அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் போகும். கொஞ்சம் கண்ணுக்குட்டி முத்த தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக போகும். இவங்க இப்போ தான் கொஞ்சம் வந்து 29 ரூபா தான் போயிட்டுருக்காங்க பால். என்னன்னு தெரில, 1 லிட்ரு ரொம்ப கம்மியாக தான் போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா, இவங்க கண்ணு போட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே போகுதுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இவங்க 34 ரூபா வரைக்கும் ரேட்டு போயிட்டுருக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாட்டு பாலை மட்டும் தான் ஊற்றுவோம். அந்த மாட்டு பாலை வந்து கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஐடியா பண்ணிங்கன்னா எந்த மாட்டோட பால் ரேட்டு அதிகமாக போகுதுன்னு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அதை வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த மாட்டோட பாலை வந்து அதிகமாக போகிறதுனால நாங்கள் ஊற்றிடுவோம். அந்த மாட்டு பாலை வந்து வீட்டுக்கு வச்சுப்போம். இவங்களை வந்து கண்ணுக்குட்டி பால் அதிகமாக குடிச்சு இங்கே பாருங்கள் எப்படி பெருசாகிட்டாங்கன்னு. பிடிச்சே கட்ட முடியல, முட்டை ஆரம்பிக்கிறாங்க நல்லா இப்போயே. இந்த மாட்டோட ஜாதிலாம், எங்கள் மாட்டோட ஜாதிலாம் பார்த்திங்கன்னா முட்டுவாங்க, ஆளை பிடிக்கவே முடியாது. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்ரு வரைக்கும் கறப்பாங்க. இந்த மாடு இப்போ எங்கள் வீட்டில் எவ்வளோ வருஷமாக இந்த மாடு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக இந்த மாட்டோட ஜாதியை நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு மாடு வாங்கினது தான். அந்த மாடு கண்ணு போட்டு அது அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த மாட்டோட ஜாதி. இதை வந்து நாங்கள் மட்டும் தான் பிடிக்கலாம், வேறு வெளியிலேருந்து வரவங்கள ஒரு ஜென்ஸை யாருமே பிடிக்க முடியாது. நாட்டு மாடு நல்ல மாடு. அப்படியே நம்ம காளை கண்ணுட்டி மட்டும்தான் கொடுப்போம். கிடையர் கண்ணுட்டிலாம் பார்த்திங்கன்னா நாங்களே வச்சுப்போம். இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு மாட்டுக்கு நல்லா பச்சை பசேர்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நல்ல செம்மையாக தீவனம் நல்லா இருக்குது. பில்லு மாடு வச்சுருக்கவங்களுக்கு நல்லா வசதியாக போயிடுச்சு. நல்லாவே தெரியும். மே மாதம்லாம் ஃபுல்லாக மழை. ஒரு காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தீவனமே இல்லை, அப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா செம்ம மழை பெஞ்சு ஆட்டு மாட்டுக்கு தீவனத்துக்கு பஞ்சமே இல்லாமல் ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு மழை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாடு இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 லிட்டரு கிட்டத்தட்ட கறக்குதுன்னா வீட்டுக்கு 1 லிட்டரு எடுத்து வச்சுக்கிறோமா, மீதி 2 லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா பண்ணையில் ஊற்றுவோம். இந்த டிகிரி பால் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டுருக்கோம். ஏதோ எங்கள் ஊற்றுறோம்ல, நம்ம செலவுக்கு ஆகுது இல்லை. யார்ட்டையும் போய் கையை கட்டி நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பாட்டிக்க மேய்க்கிறோமா, கட்டுறோமா, நம்ம பாட்டிக்க பார்க்குறோமா, படுக்கிறோமான்னு இருக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு களைப்பாக இருக்குது, ஒரு உடம்பு சரியில்லைன்னா அது பாட்டிக்க வைக்கலே ஒரு கள்ளக்குடியாக அள்ளி போட்டுட்டு செத்த நாயை படுத்து தூங்கலாம் நம்ம பாட்டிக்க. ஆனால் ஒரு வேலைக்கு போகணுன்னா ஒருத்தவங்கள்ட்ட லீவு கேட்கணும், பர்மிஷன் கேட்கணும். ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல, ஒரு லீவுக்கு வேலைக்கு போனோம்னா ஆடு மாடு தாங்க நல்ல பெஸ்ட்டு ஜாப் என்னை பொறுத்தளவு. உண்மையாக இல்லையான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். என்ன ஒரு ஆடு மாடு வச்சுருக்கவங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போய் டக்குன்னு உட்காந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தங்கணுமான்னு இருக்க முடியாது. ஒரு அம்மா வீட்டில் போய் உக்காந்துருக்க முடியாது. ஏன்னா மாடுக்கு தண்ணி காட்டணும், பில்லள்ளி போடணும், வைக்க அள்ளி போடணும், சாணி அள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆகிற வேண்டியதாக இருக்கும். அர்ஜென்ட்டாக போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அதுதான் ஒரு ஆடு மாடு வச்சுருந்தா ஒரு கஷ்டங்க. ஒரு நல்லது கெட்டதில் போய் டக்கு உடனே கலந்தோமா வந்தோமான்னு இருக்கணும். அப்படியே இருக்கவங்க ஆடு மாடு வச்சுருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பால் இங்கே பாருங்கள். இதான் வந்து நாங்கள் இன்றைக்கி கறந்த பால். இதான் இவ்வளவு தான் இன்றைக்கி கறந்துச்சு. இந்த பண்ணையில் தான் நாங்கள் பார்த்திங்கன்னா பால் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து பால் ஏறிடும். நம்ம செலவுக்கு ஆகுது இல்லை, யார்கிட்டையும் போய் நிற்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.